வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பாங்குக்கும் இன்றைக்கி மேட்ச் நடத்தியிருப்பாங்க. பிரான் பிரேக்கர் இதில் தோத்துட்டார். அதுக்கான காரணம் என்ன? அண்ட் ரோமன் ப்ராக் லெஸ்னர் எங்கே போனாங்க? அண்ட் ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்காய் தான் இன்றைக்கான ராக்கான ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறாங்க. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி நீ வீடியோ பார்க்க போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுமா தினமும் ஒரு ரஸ்லிங் செயலை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் ஆனால் நல்லா இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, உமன்ஸுக்கான டிவிஷனுக்கு மட்டும் முழுக்க இம்பார்ட்டண்ட்டை கொடுத்துட்டு மெயின் டிவிஷனை கலத்தி விட்டுட்டானுங்க. நடந்த 6 மேட்ச்சில் 4 மேட்ச்சு உமன்ஸ் மேட்ச்சு. அப்போ என்னத்தை சொல்ல? டபிள்யூ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் திங்கு கூட சேர்ந்து கொலாப் பண்ணி இன்றைக்கி ராவை நடத்துனதுனால அவங்க காட்டின விதம் நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் ராவை எப்போவுமே வெட்ட வெளிச்சமாக காட்டுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஞ்சஸ் திங்குக்கு ஏற்ற மாதிரி ராவை அப்படியே தலைகீழ கேமரா ஆங்குலேஷனில் காட்டின விதம்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு புது அனுபவத்தை நமக்கு கொடுத்துருந்தது. அது நல்லா இருந்ததே தவிர்த்து ரா நல்லா இருந்ததுதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கே கொடுக்காத அளவுக்கு இந்த வாரம் மண்டே நைட்டாக ரொம்ப மோசமாக இருந்தது. பெக்கி லிஞ்ச் இன்னைக்கு மீண்டும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மேக்ஸ் துருபி கூட மோதிருப்பாங்க. மேக்ஸின் துருபி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பெக்கி லிஞ்ச் கூட விளையாடின எல்லா மேட்ச்லையுமே நான் வெற்றி பெற்றிருக்கேன், ஸோ இந்த முறையும் நான் தான் வெற்றி பெறுவேன், தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் ஆங்கிள் லாக்கை போட்டு டேப் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்கள்ல, டேப் அவுட் பண்ணுறதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பெக்கி லிஞ்ச் மீண்டும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்டாங்க. இயர்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற பெக்கி லிஞ்ச் இந்த வருடமும் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டைமாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ரசல்மேனியா வரைக்கும் சாம்பியனாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸின் துருப்பி கிட்ட இதுக்கப்புறமா இந்த சாம்பியன்ஷிப் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, மேக்ஸின் துருப்பி ஒரு ரசலர்கிட்ட இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப் இருந்ததே பெருசு. இதுக்கப்புறமா பெக்கி லிஞ்ச் கிட்ட போயிடலாம். இனி வந்த பாடு தான். எனக்கு தெரிஞ்சு ரசல்மேனியா வரைக்கும் பெக்கி லிஞ்ச் தான் சாம்பியன் நினைக்கிறேன். ரிங் ஜெனரல் குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் வழக்கம் போல் சீனாவை பற்றி கலாச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஏஜே ஸ்டைல் குறுக்கால வந்திருப்பார். ஆக்சுவலி ஏஜே ஸ்டைல் டிராகன்லி போன வாரம் தான் டாக்டிங் டைட்டில் தோத்தாங்க. அதுக்கு அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் சிங்கிள் கேரியருக்கு மீண்டும் வந்தது ஆச்சரியமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குந்தரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதுக்கு முன்னாடி நீ ஜான்சனாவை ரொம்பவே கலாய்ச்சிட்ட, ரொம்பவே கேவலப்படுத்த, இதுக்கப்புறம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது யூ கேன் சிமி போட்டு மீண்டும் கலாய்ச்சார். கடுப்பான ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா குந்தருடைய செவிலே ஒன்று வச்சு பயங்கரமாக ஒரு அடி கொடுத்துருப்பாரு. அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதனால் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டு அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் முதல்ல மேட்ச் நடக்குது. ஏன்னா இந்த டபிள்யூ அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, ஃபஸ்ட் டைம் எவர் மேட்ச் அப்படின்னு. உண்மையிலேயே இது ஒரு ஃபஸ்ட் டைம் எவர் மேட்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் மேட்ச் நடந்திருக்குது. எப்போ அது வெளி ரஸ்லிங் கம்பெனியில் நடந்திருக்கும்ப்பா. டபிள்யூல இதான் ஃபஸ்ட் டைம் எவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. குந்தருக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் நடத்திட்டாங்க. 7 மேட்சா? இதை விட ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டா, ஸ்டீல் கேஜ் மேட்சே நடத்திருக்கிறாங்க. குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும்போது போன வருஷம் யூரோப் ட்ரிப்ஸில் இதே மாதிரி தான் அவர் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஏஜே ஸ்டைலுக்குடியே தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார். ஏன்னா அங்கே ஏஜே ஸ்டைலுக்கு மவுஸ் அதிகமாக, ஸோ ஏஜே ஸ்டைலுக்கு மேட்ச் இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதனாலேயே ஏஜே ஸ்டைலை டைட்டில் டிஃபெண்டிங்காக எப்படி பயன்படுத்தினாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் குந்தருக்கும் நடந்த மேட்சிலெல்லாம் குந்தர் தான் வெற்றி பெற்றார். இப்போ மீண்டும் குந்தருக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், நீங்கள் யார் என்ன நினைக்கிறீங்க? குந்தர் வெற்றி பெறுவாரா இல்லை ஏஜே ஸ்டைல் வெற்றி பெறுவாரா? இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மெயினாக நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வார் கேமில் பின்ஃபால் பண்ணி சிஎம் பாங்கை பீட் பண்ணதுனால தான் அந்த வாய்ப்பு இவருக்கு கிடச்சிருக்கும். சரி, இந்த மேட்ச் எப்படி இருந்தது கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போனாங்க. குறை சொல்லும் அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. பிரான் பிரேக்கர் இதில் தோற்று போயிட்டாருங்க. ஆஸ்தின் தெரியா இருக்கட்டும், பிரான்சன் ரீடாக இருக்கட்டும், உலகனாக லோகன் பால், என் சிஎம் பங்கு கூட முன்னாடி இருந்த பால்யமனே இதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் பிரான் பிரேக்கர் தோற்று போயிட்டார். பிரான் பிரேக்கர் தோத்துட்டாரு, சிஎம் பங்க் வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெஸ்லர் வருவாங்கன்னு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தவங்க வரல. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ, பெண்டா, ரே ஃபீனிக்ஸ்னே எடுத்து பாருங்களேன். என் வேலை
டிராகன் லீ இவங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தினாங்க. டிராகன் லீ போன வர வரைக்கும் ஏஜ் ஸ்டைல் கூட இருந்தார். இப்போது இந்த லூச்சா லிபரேஸ் ரெஸ்லில் கூட சேர்ந்துட்டார் போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க மூலியமாக ரொம்பவே க்ளீனாக சிஎம் பாங் பிரான் பிரேக்கரை வீழ்த்தி இதில் சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி இதோட முடிய போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த டைட்டில் பக்கம் பிரான் பிரேக்கர் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது இப்போ வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆக்சுவலி இதே ஸ்டோரியை தான் போன வருஷம் ட்ரிபிள் ஹெச் மாமா நம்ம ஜே ஊசோ வச்சு கிண்டியிருந்தார். அதே இதை மீண்டும் கிண்டுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது. அப்படி கிண்டாமல் இருந்தால் ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்ன செகண்ட் டைம் தேர்ட் டைம் பல தடவை சாம்பியன்ஷிப் ஆகும் போது தான் அவர் சாம்பியனே ஆனார். அப்படி சாம்பியன் ஆகியும் அவர் கொஞ்ச நாள் தான் சாம்பியன் ஆக்க வச்சாங்க, அதுலேயும் பிடிக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பிரான் பிரேக்கர் நல்ல ஒரு மூவிங்கில் தான் கெரியரை நோக்கி போயிட்டு இருக்காரு. இது போனாலும் இதுக்கப்புறமா டைட்டிலுக்காக போது சாம்பியன் ஆகலாம். ஸோ பிரான் பிரேக்கர் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்குன்னு ராயல் ரம்பில் ரொம்ப பெருசாக கட்டிடக்கூடாது, அதான் பயமாக இருக்குது. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நீண்ட நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கன் சண்டை போட்டிருப்பாங்க. லிவ் மோர்கனுக்கும் லைரா வல்கேரியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இதில் லைரா வல்கேரியா வீழ்த்தி அதுவும் நிறைய விஷயம்லாம் நடந்தது. பெயில் இருக்கிறாங்க, அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரக்ஷன் இருக்கிறாங்க, அதன் மூலியமாக தான் வெற்றி பெற்றாங்க. பட் ஆனால் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு மேட்ச்சில் பர்ஃபெக்டாக சண்டை போட்டு அதில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுல்ல, அதனால் மேட்ச் எப்படி இருக்குமோ அப்படிங்கும்போது எதிர்பார்த்தேன். பட் நல்லாவே கொண்டு போனாங்க. லிவ் மோர்கன் தயவு செஞ்சு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்கனாலே தெரில, ஒரே கலராக இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பனிங் ஷோ மேட்சை நடத்தினாங்க. ரியா ரிப்ளி யோ ஸ்கை சேர்ந்து ஆஸ்கா மற்றும் கேரி ஜெயின் கூட கிரவுன் ஜுவலுடைய ரீமேட்ச்காக விளையாடிருப்பாங்க. மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போனாங்க, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்கை நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் இருந்தாங்க. ஆக்சுவலி இதை பார்த்த உடனே எனக்கு நான் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்க போது, ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரியா ரிப்ளே உமன்ஸ் சாம்பியன் ஆனாங்க. அந்த ஷோ நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக மொத்தமாக சோழியை முடிச்சுட்டானுங்க. சரி எது எப்படியோ ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்கை நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஷார்லட் ஃப்ளேயர் மற்றும் அலெக்சா காம்பினேஷன் எப்படியோ அதே மாதிரி இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். ஸோ இதை வச்சு எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படிலாம் ஸ்டோரியில் மூவ் பண்ணக்கூடாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நாட்டால் ஜஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது நாங்கள் டாக் டீம் சாம்பியன் ஆகிட்டோம், 2026ங்கிறது ஊசோஸோட யாராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபியூட் என்ன, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவுமே பேசலை. எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் வந்துருந்தா இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்திருக்கும். WWE பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி எப்போ தான் ரோமனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரில. சரி ஊசோஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் வேறு ஏதாவது ஒரு செக்மெண்ட் நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டாக் டீம் வாய்ப்பு அடுத்தடுத்து யார் மோத போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு விஷயம் இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜியோனி எவன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரா பிராண்டில் சைன் பண்ணிட்டாரு. நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், ஜியோனி எவன்ஸாக இருக்கட்டும், ஓபாஃபெமியாக இருக்கட்டும், இவங்களாம் ரா பிராண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு அது நடந்திருக்கு. இதில் ஒன்று கவனிச்சிங்களா, ரா கான்ட்ராக்ட் சைனுக்காக ஒரு புக்கு கொடுத்து சைன் வாங்கியிருப்பார். அதில் ராவுடைய பழைய லோகோ ஒட்டி இருக்குது. ஆக்சுவலி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஜியோனி எவன்ஸ் தான் சொல்லிட்டு பழைய ஃபைல் எடுத்து சும்மா சைன் வாங்குற மாதிரி நடிச்சிருக்காங்களான்னு தெரில. ஏன்னா அதை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இதை பல பேர் பார்த்து கலாய்ச்சிட்டாங்க, எப்பா இதெல்லாம் பழைய ஃபைல்ப்பா, இதை கொண்டு வந்துருக்கீங்கன்னு. ஏன்னா அந்த ராளை பாருங்கள் பழைய லோகோ ஒட்டியிருக்கோம். ஏன்டா எப்படிலாம் WWE பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்கிறோன்னு தெரில. அப்படியும் அவங்க சொதப்ப தான் செய்கிறானுங்க. Brock Lesnar, Chris Jericho மற்றும் ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் இந்த வாரம் மண்டே நைட் ட்ராக் வருவாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். அதுக்கு காரணம் நான் தான் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொன்னேன் இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே செய்யலை. ஆக்சுவலி எனக்கு கிடைச்ச அப்டேட் அதுதான். ஏன் நைட்டு முழுக்க கிறிஸ் ஜெரிக்கோ வருவார்னு எதிர்பார்த்தோம், அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. WWE பார்த்தீங்கன்னா மேபி அவங்களோட ரிட்டனை எதுக்காக தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். பேக் ஸ்டேஜ் நியூஸ் கிடைக்கல. பேக் ஸ்டேஜ் நியூஸ்னால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிற செய்திகள், அதை கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது நமக்கு அப்டேட் கிடைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரையுமே நம்ம ராயல் ரம்பிளில் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. ராயல் ரம்புக்கு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.